Hi friends, welcome to Thoughtful Max. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஷெடியூல் 2. ஓகேங்களா? ஷெடியூல் 2 என்னோடய டெஸ்ட் பேப்பர் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து எத்தனை மார்க் எடுத்திருக்கேன், எதில் வந்து எத்தனை மிஸ்டேக்ஸ் வந்து நான் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது தவிர வந்து நீங்களும் பண்ணாமல் இருங்க. எவ்வளோ தரவாக படிச்சுட்டு போனாலும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு வருது, எப்படியெல்லாம் வந்து நம்மளோட மார்க்ஸ் வந்து குறையுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஷெடியூல் 2 வந்து முடித்தவங்க ஷெடியூல் 3 வந்து இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஷெடியூல் 3 வந்து 5 டேஸில் எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதான் வந்து என்னோடய டெஸ்ட் பேப்பரு. ஓகேங்களா? நான் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து OMR ஷீட்டில் தான் வந்தேன். ரியல் OMR ஷீட் மாதிரியே இருக்கும். இதை வந்து நான் சாய்ஸ் அகாடமி அவங்களுடைய வெப்சைட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து பிரிண்ட் எடுத்து பார்த்தாலும் அந்தளவுக்கு வந்து எப்படி இருக்காது அப்படின்னா, ஒரு ஒரிஜினல் ஃபீல் கிடைக்காது. அதனால் நான் ஒரிஜினல் ஷீட்டே தான் வாங்கி நான் எக்ஸாம் எழுதுகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டெஸ்ட்டில் வந்து என்னோடய மார்க் வந்து பார்த்திங்கன்னா 171. நான் வந்து டார்கெட் பண்ணது வந்து 175 தான். ஆனால் என்னால் 175 தான் எடுக்க முடிஞ்சது. எங்கெங்கெல்லாம் என்னோடய மார்க் வந்து குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து 92, 8 மார்க் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 55 தான். ஜிஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோவான மார்க் தான். 20 மார்க் எனக்கு அதில் போயிடுச்சு. மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 24, 25மே வந்து ஈஸியான கொஷின்ஸ் தான். அதில் ஒரு கொஷினில் வந்து நானும் தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, அந்த தனிவட்டி அந்த சம் தான் அந்த சிலபஸ்ஸு. தனி வட்டி தான் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து தனி வட்டியோட மதிப்பு போட்டேன். ஆனால் அவங்க கேட்ட கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த தொகை வந்து கேட்டிருந்தாங்க. நான் தனி வட்டி டிக் பண்ணிட்டேன். அதுதான் ஒரு மிஸ்டேக். எல்லாத்தையும் நான் 25க்கு 25 நான் வாங்கியிருக்கலாம். இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சுட்டு வந்து ஷடோ பண்ணணும். இல்லை அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து வந்துடும். அடுத்து வந்து பார்க்கலாம். தமிழில் வந்து எங்கே என்னோடய மார்க்ஸ் போணுச்சு அப்படிங்கிறதையும், ஜிஎஸ்சில் வந்து எங்கே நான் என்னோடய மார்க்ஸை விட்டேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பாருங்கள், வந்து தமிழ் ஃபுல்லாகவே இலக்கணம் பேஸ்டாக ஆகிடுச்சு. எவ்வளோ தான் நம்ம படிச்சுட்டு போனாலும் அந்த ஹாலில் போயிட்டு நம்ம வந்து எவ்வளோ ஃபோக்கஸ்டாக வந்து நம்ம டெஸ்ட் எழுதுகிறோமோ அதை பொறுத்தா வந்து மார்க் வரும். நான் பாருங்கள், ஒளி மரபில் கூட மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அங்கே போயிட்டு கொஷினை பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் தான். ஒருமை பன்மை, பொருந்தாத சொல், நிறுத்தற்குரிய அறிதல், பெயர்ச்சொல், காரணப்பெயர், சந்திப்பிழை, இதுதான் வந்து 8 கொஷினில் எனக்கான மிஸ்டேக்ஸ் தான். 8 கொஷின்ஸ் வந்து 8 மிஸ்டேக்கே நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன். 100க்கு 100 வாங்கிடணும்னு நினச்சேன். தமிழ் படித்தேன். பட் 8 மார்க் போயிடுச்சு. ஷெடியூல் 3ல கண்டிப்பாக வந்து ஒரு 100 வாங்கிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஜிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எக்கனாமிக்ஸில் வந்து 5 கொஷின் தப்பு, ஐஎன்எம்மில் வந்து 5 கொஷினு, யூனிட் 8ல் பார்த்திங்கன்னா 3 கொஷின் தப்பு, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 1 கொஷின் தான். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 5 கொஷின் தான் எடுப்பாங்க. அதில் ஒரு 4 கொஷின் ரைட் ஆகிட்டா 1 கொஷின் தான் போயிடுச்சு. பாலிட்டி வந்து வெரி வெரி தரோவாக படிச்சிருக்கேன். ஓகேங்களா? மத்திய அரசு வந்து நல்லா படிச்சிருக்கேன். நம்ம மத்திய அரசு வந்து குயிக் ரிவிஷன் அப்படின்னு போட்டிருப்போம். அந்த ஆர்டிக்கல்ஸ் மட்டுமே 4 கொஷின் வந்துருந்துச்சு. பாலிட்டிலேருந்து ஒரு கொஷின் கூட தப்பாகலைங்க. அனைத்து கொஷினுமே ரைட் ஆகிட்டேன். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 6த்து 6 கொஷின் தப்பு. சிந்து சமவெளி நாகரிகம் தான் கேட்ட 6 கொஷினுமே நான் தப்பாயிட்டேன். கடைசிக்கு நல்லா தான் படிச்சுட்டு போனோம். ஆனால் வந்து அங்கே போயிட்டு எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் தான் என்னோடய மார்க்ஸ் வந்து ரொம்பவே டல்லானது. நான் அங்கே கொஞ்சம் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா 175 என்னால் எடுத்திருக்க முடியும். மிஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? படிக்கும்போது உங்களுக்கு தரவாக தான் இருக்கும். ஆனால் வந்து கொஷின் பேப்பரை பார்க்கும்போதும் அந்த ஹாலில் உட்காரும்போது நிறைய சேஞ்சஸ் வந்துடும். நிறைய மறந்துடுவோம். அதனால் கொஞ்சம் வந்து படிக்கும்போது தரவாக படிங்க. லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். நிறையா ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கொஷின்ஸில் வந்து நம்ம மிஸ்டேக் இல்லாமல் 200க்கு ஒரு 180 எடுத்தால் தான் நம்ம குரூப் 4ல் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு குட்டி சிலபஸ்லையே என்னால் வந்து ஒரு 175 எடுக்க முடியல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் தான். கண்டிப்பாக ஷெடியூல் 3ல் வந்து ஒரு 180 ரீச் பண்ணிடணும் அப்படின்னு நான் டார்கெட் எடுத்திருக்கேன். வாங்க அடுத்த டெஸ்ட்டில் நான் எத்தனை மார்க் வாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நம்மளும் சேர்ந்து படிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.